அதாவது கட்டாய கருத்தடையிலே அதிகமாக பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய சமூகத்தினர். வீடுகள் அதிகமாக இடிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்களுடைய வீடுகள். முழுவதுமாக அரசாங்க இயந்திரம் என்பது ஒரு தனிநபருடைய அரசியல் அதிகாரத்திற்காக அரசாங்கமே பணி செய்தது என்பது இந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தான். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டத்தை இந்த நாடு சந்தித்திருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய நீதிமன்றம் முழுவதுமாக தங்களுடைய சுதந்திரத்தை இழந்திருந்த காலகட்டம் அது. தீர்ப்பு கொடுக்கின்ற நீதிபதிகள் அச்சுறுத்தப்பட்டார்கள். சுதந்திரமான நீதித்துறை என்பதும் 4வது தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை ஊடகத்துறையும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமான அங்கம். பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி நிலை காலகட்டத்தில் போராடியது மட்டுமல்ல, தன்னுடைய தலைவர்களை, தொண்டர்களை சிறையில் அவர்களெல்லாம் அனுபவித்த கொடுமைகளை எல்லாம் கூட தாங்கிக் கொண்டு இந்த நாட்டில் மீண்டும் ஜனநாயகம் வர வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்பாக ஏற்படுத்தப்பட்ட ஜனதா கட்சியிலே இணைந்து அதற்கு பின்பாக தேர்தலை சந்தித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்தது. அதற்காக கருத்தியல் சார்ந்து எதிர்நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கூட ஒன்றிணைந்து பணியாற்றிய காலகட்டம் அது. கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனசங்கம், RSS இம்மாதிரியான இயக்கங்கள் எல்லாம் ஒன்றாக பணியாற்றினார்கள். இந்த நேரத்தில் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் கட்சியின் சார்பில் மரியாதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உணர்வு என்பது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியம் என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அந்த சட்டம் கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பாதுகாத்து போற்றப்பட வேண்டும். இன்றைய காலத்திற்கு ஒவ்வாத நூற்றுக்கணக்கான சட்டங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காலத்திற்கு ஒவ்வாத சட்டங்கள், எத்தனையோ பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கொண்டு வந்த சட்டங்கள். நீதித்துறையினுடைய சுதந்திரம் என்பதும் அவர்களுடைய உரிமைகள் என்பதும் பாதுகாக்கப்பட்ட காலமாக இருக்கிறது. பல்வேறு இயக்கங்கள் இந்த நாட்டிலே விமர்சனம் செய்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாகட்டும், அரசாங்கமாகட்டும் எந்த விமர்சனத்தை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் மீது எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் மிகச்சிறந்த உதாரணமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் துன்பத்தை அனுபவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பட்ட கஷ்டத்தில் இப்ப மறந்துட்டார் போல இருக்கு. இன்றைக்கு அவர்கள் அரசாங்கத்தை எதிர்த்து யாராவது சமூக ஊடகத்தில் பதிவிட்டாலே அவர்கள் கைது. ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் திரு சவுக்கு சங்கர் அவர்களோட விமர்சனத்தை தாங்க முடியாம அவர் மேல மேல வழக்கு போட்டு இந்த அரசாங்கம் எப்படி தனிநபர் உரிமைகளை மீறுகின்றது அப்படிங்கறதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இவர்கள் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் மக்களையும் மற்றவங்களையும் அனுபவிக்க வைக்கிறாங்களோங்கிற ஒரு எண்ணம் தமிழகத்தில் இப்போது இருக்கிறது. அரசாங்கம் கவனம் கொடுக்க வேண்டிய துறைகளை எல்லாம் விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு, இன்று கூட திருப்பூரிலே ஒரு நபர் இந்து முனையை சார்ந்த ஒரு சகோதரர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். காரணம் இப்போதைக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களின் மீது தாங்க முடியாத வரிசுமை ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நெருக்கடி நிலையினுடைய இன்னொரு காலகட்டத்தில் தமிழகம் இருக்கிறதோ என்கின்ற சந்தேகமே இப்போது திமுக அரசை பார்த்து எங்களுக்கு ஏற்படுகிறது. கல்வியில அரசியல் பண்ணணும்னு நாங்க நினைக்கலீங்க. கல்வியில ஆரம்பத்திலிருந்தே அரசியல் பண்றது திமுக தான். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு முழுவதுமான ஒரு கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டு லட்சக்கணக்கான நபர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அதற்கு பின்பாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. தமிழக அரசு இதில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. முதல்ல இதுக்கு ஒத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லங்கிறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே மத்திய அமைச்சரும் பதிலளிச்சிருக்காரு. இது தொடர்பாக பாராளுமன்றத்திற்குள்ளேயும் அவர்கள் கேள்வி கேட்டதற்கு பதிலளிச்சிருக்கும். அதனால் எமர்ஜென்சி என்பது மத்திய அரசின் மீது குறை கூறுவது அல்ல, உங்களுடைய
மாநிலத்தில் எப்படி நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள், உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்விகளுக்கு உடனே மத்திய அரசு மேல பழி போடுறதுங்கிறது திமுகவோட வாடிக்கை. சொல்லுங்க. இருங்க 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 அவரு இல்ல அது வந்து டம்மியா இல்ல இது வந்து சும்மாவா, இது எல்லாம் விஷயம். இங்க ரொம்ப சாதாரணமா ஒரே ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கு முன்னால நான் வைக்க விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் 3 மொழி என் குழந்தை படிக்க வேண்டாம், அரசாங்க பள்ளியில கொடுக்கற 2 மொழி போதும்னு நினைக்கிறாங்க? இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு? எப்படியாவது சிபிஎஸ்இ பள்ளியில போடணும், இல்ல மெட்ரிகுலேஷன்ல போடணும். ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று கல்வி கட்டணம் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதனால? நம்ம குழந்தை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாதான் நல்ல படிப்பு படிக்குங்கிற சூழல் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. வந்தாச்சு, அது வந்து கொண்டிருக்கல. ஏற்கனவே அரசாங்க பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அரசாங்க பள்ளிகள்ல இன்னைக்கும் கட்டடம் இல்ல, மரத்தடியில படிக்கிறத நீங்க தான் மீடியாக்காரங்க போட்டோ எடுத்து கொடுக்கறீங்க. குழந்தைங்களுக்கு சரியான கழிப்பிடம் கிடையாது, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கோயம்புத்தூர்ல கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த 3-4 வருடங்களாக. இத்தனை விஷயம் கல்வித்துறையில மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்கு. ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை குழந்தைங்க 2 மொழி தான் கத்துக்கணும், ஆனா பிரைவேட்ல படிக்கிற குழந்தைங்க மட்டும் 3 மொழி கத்துக்கலாம் அப்படிங்கிறது அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம். பணம் இருப்பவர்களும் இல்லாத குழந்தைகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக தான் நாங்க பேசுறோம். உங்களோட கல்வி முடிஞ்சதுங்க, அடுத்தது நீங்க சொல்லுங்க. நிறைய மாநிலங்கள்ல வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க இதை 2-3 வகைப்பாடா பிரிக்கலாம். நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆன் பார் வைத்து பார்க்க முடியாது. நீங்க உத்தரப்பிரதேசம், பெங்கால், ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்துல அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தல. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. நம்ம ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்ல வந்து கர்நாடகத்தோட ஒரு பார்ட், மகாராஷ்டிராவில் ஒரு சில பார்ட், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்க ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. அதற்கு காரணம் போனோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வரும். நீங்க அது ராஜதானியில இருந்தப்ப இந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பின்னால ஒரு ஹிஸ்டரி இதுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய இல்லைங்க, திருப்பியும் சொல்ல வரேன், நீங்க என்னோட வாயிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு சர்டிபிகேட்னு பார்க்க வேண்டாம். நான் வந்து பொதுவாவே நான் பாக்குறதால நான் சொல்றேன், நம்மளுக்கு ஃபார் a long டைம். அதனாலதான் நான் அசம்பிளியில பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க, தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப காலமாவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம். நம்மள மாதிரி மாநிலம் நாம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும். அதனால என்னோட கருத்து இதுதான். மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரருக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையில தொழிலோடு இணைந்த கல்வி, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்று பல்வேறு புதிய அம்சங்கள் இருக்கு. இதை எல்லா கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு கல்வியினுடைய அவசியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். வளர்ச்சிக்கு வந்து மத்திய அரசு எதுவுமே செய்யறது இல்ல, சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகம் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 250 கோடி ஒதுக்குறாங்க, இங்க வந்து வெறும் 2400 கோடி ஒதுக்குறாங்க, இங்க வெறும் 80 கோடி தான் ஒதுக்கிருக்காங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு. தமிழை நசுக்கிறதுக்கு தான் மத்திய அரசு முயற்சிக்குதுன்ற ஒரு பிரச்சனை. இதை வந்து தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க வைக்கிறாங்க. சமஸ்கிருதம் இந்த நாட்டில யாருக்கு தாய்மொழி? ஒருத்தருக்கும் தாய்மொழி இல்லைங்க. சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. சமஸ்கிருதம் ஒரு பாரம்பரியமான பழமையான மொழி. நம்மளுக்கெல்லாம் தமிழ் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு. ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்தந்த மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை வச்சிருக்காங்க, துறைக்கு செலவு பண்றாங்க. ஆனால் யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத, ஆனால் அதே சமயம் பல்வேறு செழுமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய மொழி சமஸ்கிருதம். அப்படி இருக்கின்ற பொழுது சமஸ்கிருதத்துக்காக பிஜேபி மட்டும் அதிகமா நிதி ஒதுக்கலைங்க, காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்திலேயும் அதுதான். ஏனென்றால் அந்த மொழி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமான மொழி அல்ல. தாய்மொழியை காப்பாற்றணும்னா நாம தாய்மொழிக்கு சொந்தக்காரங்க நாம அதை எடுத்து காப்பாற்றணும். ஆனா இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ல தாய்மொழியில் வழியில பாடம் சொல்லி தருவதற்கான சூழல் மறுக்கப்பட்டு எல்லாரும் இன்னைக்கு வேற மொழி வழி கல்வியில படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. உங்களோட கோட்டா முடிஞ்சு போச்சு.
வேற கேள்வி கேட்கணும். மலையாளம், கன்னடம், ஒடிசா, ஒடியா அந்த 5 மொழிகளுக்கு 240 கோடி, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 2400 கோடி, மொத்தம் 17 வருஷம் ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே 2400 கோடி சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஒதுக்குறோம். மற்ற 5 மொழிகளுக்கு 240 கோடி அப்படிங்கிறப்ப பாகுபாடு இல்லையா? நிச்சயமா பாகுபாடு இல்லைங்க. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன், சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கோ பிராந்தியத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்படிங்கிற மொழி இல்லங்கிறப்போ அந்த மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை. ஆனா அதே சமயம் இந்த மாதிரி பிராந்திய மொழிகளுக்கு அப்படின்னு அந்தந்த மொழிக்கு அந்தந்த மாநிலங்களில் தனியாக துறை இருக்கு, அவங்களும் ஒதுக்கீடு பண்றாங்க, அந்தந்த அரசாங்கங்கள் அதற்காக முயற்சி எடுக்கிறாங்க. அதனால பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் அது, நம்ம நாட்டினுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது. அதனாலதான் நான் கம்பேர் சொன்னது. பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் இல்ல, காங்கிரஸ் இருக்கும்போது இதே மாதிரிதான். நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். ஐநா சபையிலேயே பிரதமர் தமிழின் தொன்மையை பத்தி பேசிட்டு வராரு. தமிழுக்காக பிரதமராகட்டும் எல்லாருமே அதிகமா பேசுறாங்க. மத்திய அரசு தமிழுக்கு ஐடிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அப்ப ஏன் தமிழுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்குறது கேள்வி இருக்கு. அதாவதுங்க, அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழினுடைய பெருமையை பேசுவது, தமிழினுடைய முக்கியத்துவத்தை சொல்வது அப்படிங்கறத பிரதமர் ஒரு பெருமையான விஷயமா பாக்குறாரு. பாருங்க, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மொழி, அந்த மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு. ஆனா மொழிக்கு ஒதுக்கீடு அப்படின்னு பண்ண வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த குறிப்பிட்ட மொழி எதற்கு அதுக்கு நிதி, அதே மாதிரி தமிழ் மொழிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தாய்மொழிக்கு நாம வச்சிருக்கோம். இங்க தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குங்க, நம்ம எல்லாருமே அவங்கவங்க மொழிய அவங்கவங்க அதுக்குன்னு அலாட்மெண்ட் பண்றாங்க. சமஸ்கிருதத்துக்குன்னு தனியா யாரும் பண்றது இல்ல. முதல்ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் மொழியில கட்டாயமாக கற்பதற்கான சூழலையும், தமிழ் மொழியில் நம்முடைய மாணவர்கள் அதிகமாக படிப்பதற்கான முயற்சிகள் முதல்ல தமிழ்நாட்டில் எடுக்கட்டும். முழுக்க மொழிதான பாப்பா இன்னைக்கு, வேற ஒண்ணு கேள்வி இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி வச்சிருக்காங்க. இப்ப உதாரணம் சொல்றேன், உத்தரப்பிரதேசல எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா? அதுதான் மோகன், நான் உங்களை கேட்கிற, உத்தரப்பிரதேசல எத்தனை பேர் என்னென்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா? தப்பு தப்பு. இதுதான் தமிழ்நாட்டுக்காரங்க நாம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், ஹிந்தி தாய்மொழி நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, நான் தான் சொல்ல வரேன், பொறுமையா கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நான் கேட்கணும்ல. நீங்க சொல்றீங்கல்ல ஹிந்தி தாய்மொழி, ஹிந்தி தாய்மொழி, அதுதான் சொல்றேன். தாய்மொழியாக எந்த மொழி அவங்களுக்கு இருக்கோ அதை அவங்க பேசுறாங்க. அது போஜ்புரியா இருக்கலாம், ஓகே, பூர்வாஞ்சல் ஏரியாவில் போஜ்புரி பேசுவாங்க, மித்திலாஞ்சல்லையும் மித்திலா லாங்குவேஜ் தனியா பேசுவாங்க. நீங்க பிரெஜ் கஷேத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பிரெஜ் பாஷான்னு ஒண்ணு இருக்கு யூபியில. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேல வந்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் யூபியில ஜாட் கம்யூனிட்டி இல்ல அந்த பகுதி மக்கள் பேசுறது அதுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ். இந்த மாதிரி ராஜஸ்தான்ல 6 லாங்குவேஜ் இருக்கு. மேவார் பிரதேசக்காரங்க பேசுறது மேவாரி, ராஜஸ்தானில இன்னொருத்தங்க ஒரு பர்டிகுலர் இதுல பேசுறது ராஜஸ்தானி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழிகள் எடுத்து பாத்தீங்கன்னாவே ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்கக்கூடிய நம்முடைய நாடு. அங்க என்ன பாத்தீங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியில எங்கெங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வாய்ப்பு இருக்கோ அங்க ஒண்ணு இருக்கும், ஹிந்தி ஒண்ணு இருக்கும், ஆங்கிலம் ஒண்ணு இருக்கும். இது இல்லாம அவர்களுடைய விருப்ப பாடத்துல வேற எந்த மொழிகள் வேணாலும் கத்துக்கலாம். ஹரியானாவில் இன்றைய மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டர்ஜி அவரு மாணவராக இருக்கும்போது தமிழை எடுத்து பாடமா படிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹரியானாவிலையும் 3 மொழி, விருப்பத்துல என்ன மொழி இருக்கோ அவங்க எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான சூழல் இருக்கு. உங்களுக்கான பதில தான் சொல்றேன். கூட்டணி அதிமுக, நான் கேக்குறேன், அதிமுக பாஜக கூட்டணி பத்தியே தான் ஒரே கேள்வியா? நாங்க கூட்டணியை அறிவிச்சாச்சு. இங்க பாருங்க, திராவிடம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால்தான்
இங்க இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டுல அவர் தன்னோட பயணம் போகும்போது கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு. இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராவோ இல்ல பக்கத்தில் இருக்கிற மலையாளத்துக்கு எதிராவோ பிரச்சனை ஆகாது. திராவிடங்கிற சிந்தனையை இவர்களாலேயே ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதிமுகலையா இல்லைங்க, நான் பொதுவான சித்தாந்தத்தை நான் பேசுறேன். திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை இல்ல, திராவிடம் என்பது நிலப்பரப்பு. இங்க வாழக்கூடிய மக்கள், இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள். இத ஒரு தனிப்பட்ட தத்துவமாக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது சம்பந்தமில்லாத விஷயத்தை நாங்க ஒத்துக்கல. நான் திராவிடர் தாங்க. இது என்னங்க இது சந்தேகம்? நீங்களும் திராவிடர் தான், நானும் திராவிடர் தான். பாருங்க, எல்லாம் கொண்டிருக்கவங்க எல்லாரும் திராவிடர் தான். 5 பேர் 5 மொழி பேசுறோம். கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் சேர்ந்து திராவிடர்னு சொல்றோம். திராவிடம் என்ற பெயரால் மொழிகளுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் இங்கிருக்கின்ற இந்து மத மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது, இதற்கு பெயர் திராவிடம் அல்ல. திராவிடம் என்பது இந்த பகுதியில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கென்று ஒரு பல்வேறு சிறப்பு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் திராவிடர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேற கேள்வி ஏதாவது இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த உறுதியை எந்தவித சக்தியாலும் உடைக்க முடியாது. மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான். முருகர் மாநாடு, அதாவது நீங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது. அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும். நான் இப்ப கேட்டேன் உங்ககிட்ட, நெருக்கடி நிலை காலத்துல மிஸ்ஸாவில இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மேடையில் எமர்ஜென்சி பத்தி பேசுவாங்களா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை முரண்பாடுகளை திமுக அரசு பத்தி மேல வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இதே கார்பரேஷன், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா? அதை பத்தி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க மட்டும் திமுக அதிமுக பாஜக உடனே விரிசல். ஒரு விரிசல நடக்காது. யாரு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது. திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போறது உறுதிங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க இருங்க தம்பி, குரல் ரொம்ப உயருது, போதும். கேள்வி கேள்வியா விவாதம் பண்ண மாதிரி வச்சிருக்கீங்க. அண்ணா குறித்த ஒரு அவதூறான ஒரு வீடியோவை வெளியிடும் போது அதிமுக எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அப்படின்னு நாங்க சொல்றோமா? இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்க எதுவும், அதாவது நாங்க அதுல பங்கேற்று இருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்து முன்னணி அழைப்பு கொடுத்திருக்காங்க. நாங்களும் அதுல கலந்திருக்கோம், மற்ற அரசியல் கட்சிகளும் அதுல கலந்திருக்காங்க. அதுல அவங்களோட கருத்துக்களை சொல்றதுனா அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, நாங்க அதை மதிக்கிறோம். அதிமுக கருத்து சொல்றாங்க, நாங்க அதை மதிக்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்து முன்னணியுடைய கொள்கையை சொல்வதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உறவுலையோ இந்த பிரச்சனையில எதுலயுமே எங்கேயுமே முரண்பாடு கிடையாதுங்க. என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? திருப்பி இந்த கேள்வி வருது. இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லல. எங்களுடைய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் உங்களை மாதிரி எல்லா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தானே சொன்னாரு. அந்த வீடியோ இன்னைக்கு தானே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில இங்க அந்த கூட்டணி இருக்கும், அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள். நான் சொல்லல, திரு அமித்ஷாஜி அவர்கள் சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? குழப்பம் நீங்க இதுல வச்சு வேற ஏதோ பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்க. இந்த போதை கல்ச்சர் அப்படிங்கிறது தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைக்கு இளைய சமுதாயம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் பார்ப்பது போதை பழக்கம்.
தங்குதடை இல்லாமல் கிடைக்கின்ற போதை பழக்கம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய கனவு, லட்சியம், அவர்களுடைய உடல், மனம் அத்தனை விஷயத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் இதை பத்தின ஒரு கவலை இருக்கு. அரசாங்கமும் அப்பப்ப விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் இதை தாண்டி இதற்கென்று தனியாக அமைப்புகள் காவல்துறையில் இருந்தாலும் கூட அவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தோடு இருக்கின்ற போதைப் பொருள் தொடர்பான அமைப்புகளோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டு அந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை அவர்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய கோரிக்கை. அதை நாங்க எப்பவும் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். இந்து முன்னணி மாநாட்டை பத்தி நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறீங்கல்ல, நீங்க எல்லாரும் அந்த வீடியோ பத்தி கேள்வி கேட்கறீங்கல்ல, அந்த இந்து முன்னணி மாநாட்டிலே ஒரு முக்கியமான தலைவர் திரு வன்னியராஜன்ஜி, RSS தலைவர், அவர் பேசுகின்ற பேச்சில் என்ன பேசினாரு? RSS 100 வருடங்களை நிறைவு செய்ய போகிறது. 100 வருடம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இந்த 100வது வருஷத்துல நாங்க என்ன லட்சியத்தை வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு அவர் 3 விஷயத்தை சொல்லியிருக்கார். அதைவே நான் திரு திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய பதிலாக சொல்கிறேன். நம்முடைய ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இன்னும் கூட கோயில்கள், மயானம், நீர்நிலைகள் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவானதாக இல்லை. இந்த தீண்டாமை கொடுமையை முற்றிலுமாக ஒழிப்பதற்காகத்தான் RSS இந்த நாட்டிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான கோயில், அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான மயானம், அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான கிணறு, நீர்நிலைகள், இதை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் RSS பணிபுரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய லட்சியத்தில் திரு திருமாவளவன் அவர்களும் அந்த லட்சியத்திற்கு உடன் துணை நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதுதான் இந்த பதில். இந்த பதில் அதுதான். இந்த பதில் அதுதான். அந்த நிலைக்காகத்தான் நாங்கள் அதுதான் சொல்ல அந்த நிலைக்காகத்தான் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், முன்னாள் மத்திய அமைச்சர், நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர், தொகுதியினுடைய உறுப்பினர் திரு ராசா அவர்கள் எப்போதுமே தன்னுடைய தரக்குறைவான பேச்சின் மூலமாக கவனத்தை ஈர்ப்பவர். மத்திய உள்துறை அமைச்சரை மிக தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார். இதை நாங்கள் கடுமையாக, வன்மையாக கண்டிக்கிறோம். இம்மாதிரியான பேச்சுக்களை அவர் தவிர்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக, ஆட்சி ரீதியாக எந்த விதமான விமர்சனத்தையும் நீங்கள் முன்வையுங்கள். ஆனால் தனி நபர் தரக்குறைவான விமர்சனம் என்பது தொடர்ச்சியாக இருந்தால் கட்சியினுடைய தலைவர்கள், எங்களுடைய தொண்டர்கள் உங்களை விமர்சனம் பண்றதை அப்புறம் தடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்த வேண்டாம் என்பது எங்களுடைய ஒரு பணிவான கோரிக்கை. அவர் பல்வேறு சமயங்களில் இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனத்தை வச்சிருக்கார். திருப்பி அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டாரு. பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.